ம். ம். ஒரே நிமிஷம் பார்த்துட்டு இருக்கான் ஒரே நிமிஷம்.
அன்சார்ட். ஸோ இது வந்து என்ன இஷ்யூனா, ஒண்ணுமே பண்ணல நானு. அதே விஷயம் தான் பண்ணேன். பட் வந்து ஆ இது சேஞ்ச் பண்ணிட்டேன். ம். போஸ்ட்மேன் டூலர் இது வந்து பழசு போட்டனால இட் ஹிட் ஆகல. ஸோ எரர் வந்தது. அப்புறம் புதுசா மாத்திட்டேன். பழைச டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? இது மட்டும் வச்சுப்போம். ஸோ என்னன்னா, அதே விஷயம் புட்டுன்னு நான் சொல்றேன். நேமு சேஞ்சுடுன்னு சொல்றேன். இப்ப கெட்ல போயிட்டு அந்த மெத்தட நான் பார்த்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சேஞ்சுடுன்னு மாறிடுச்சா? ஸோ இதுதான் வந்து புட்டுக்கான மெத்தட். ஸோ புட்டு நான் யூஸ் பண்ணும்போது என்னன்னா, ஆ இப்ப ஏதாவது சேஞ்சஸ் நடக்கணும். ஏதாவது அந்த விஷயத்துக்குள்ள அந்த ஃபார்ம்க்குள்ள ஏதோ சேஞ்சஸ் மேக் பண்ணணும். ஏதாவது இது மேக் பண்ணணும்னா, நான் என்ன பண்ணுவேன், புட் யூஸ் பண்ணுவேன். பேட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, பார்ஷியல் அப்டேட். பார்ஷியல் அப்டேட்னா என்ன மீனிங்கு? இப்போ பார்ஷியல் அப்டேட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வந்து ஆ என்கிட்ட இப்போதைக்கு 2 டேட்டா தான் இருக்கு. இன்கேஸ் நெறைய டேட்டா அதாவது நேமு, ஏஜ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் இருந்ததுன்னா, நான் புட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இது எல்லாத்தையும் டைப் பண்ணி தான் நான் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? புட் மெத்தட்ல இது எல்லாத்தையும் நான் எடுத்துன்னு வந்து போட்டுட்டு, அதுல எத சேஞ்ச் பண்ணணுமோ அத குடுத்தா மட்டும் தான் புட் மெத்தட்ல சேஞ்ச் ஆகும். ஆனா பேட்ச் அப்படி கிடையாது. பார்ஷியல் அப்டேட். பார்ஷியல் அப்டேட்க்கு மீனிங் என்னன்னா, நீ ஏதாவது ஒண்ணு சேஞ்சஸ் பண்ணாலே, அதாவது இப்ப நேம்ல இருக்கிற எஸ்ஸ மட்டும் மாத்தணும்னா, அந்த ஃபீல்ட போட்டு அந்த பிளேஸ மட்டும் மாத்துனாலே போதும். டோட்டலா வந்து எல்லாத்துக்கும் அப்டேட் ஆயிரும். இந்த பேட்ச் ஒர்க்ன்னுவாங்கல்ல, பேட்ச் ஒர்க்னா நம்ம ஒரு பில்டிங் கட்டுனதுக்கு அப்புறம், ஆ ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் அதாவது பில்டிங் மொத்தமும் திருப்பியும் இது தப்பா இருக்குன்றனால, ஒரு ரியல் எக்ஸாம்பிள்னா அந்த பில்டிங் கட்டுறது தான். இப்போ ஆ அ ஏதோ இப்ப எரரு இப்ப என்ன பண்றாங்கன்னா, புட் மெத்தட் கிட்ட போறாங்க. இல்ல இங்க வந்து இந்த செவுரு லைட்டா இடிஞ்சிருக்கு. ஸோ லைட்டா விரிசல் விட்டுருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க. புட் மெத்தட் என்ன பண்ணும்னா, மொத்தமா டெமாலிஷ் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து கட்டணுன்ற மாரி சொல்லும். ஸோ அதுதான். இப்போ புட் மெத்தட்ல நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா, நான் இருக்கிற மொத்த ஃபார்மோட டீட்டெயிலும் போட்டு எத மாத்தணுமோ அத மாத்தணும். ஓகேவா? பேட்ச் என்ன பண்ணும்னா ஸோ, அந்த இடம் மட்டும் தானே விரல் விட்டுருக்கு. ஸோ, அதுக்கு மட்டும் நான் ஏதாவது அதுக்கு மட்டும் ஏதாவது சிமெண்ட்டோ இதுவோ போட்டு இது பண்ணிடலாம் அப்படின்ற மாரி சொல்ற மாரி தான் பேட்ச். ஸோ, எத நீ சேஞ்ச் பண்ணணுமோ அத மட்டும் குடு. அத குடுத்து மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது தான் அந்த பேட்ச். பார்ஷியல் அப்டேட் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ, டெலீட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். இப்ப நியூ ரெக்வெஸ்ட் குடுத்து டெலீட்ன்னு நான் குடுத்தேன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெக்கார்ட் வந்து டெலீட் ஆயிரும். ஐட்டமு 2 கெட்ல குடுக்காம மெத்தட நான் என்ன குடுக்குறேன்னா, டெலீட் ஐட்டம் டெலீட். ஓகேவா? 2வது ஐட்டம் வந்து டெலீட் ஆயிடுச்சுன்றத வருது. இப்ப நான் இங்க போயிட்டு, ஆ கெட் மெத்தட்ல தானே இருக்கு. நான் போய் இங்க போய் பார்த்தேன்னா, 2வது ஐட்டம் டெலீட் ஆயிட்டுருக்கும். 1, 3 மட்டும் தான் இருக்கும். 2வது ஐட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிட்டுருக்கு. இல்ல டவுட் இருக்கா? ஸோ இதுதான் மொத்தம் கெட்டு, போஸ்ட்டு, புட்டு, பேட்ச், டெலீட். இப்போ நேத்து வந்து ஒரு 13 ரெக்கார்ட் பாஸ் பண்ணோம். ஓகேவா? 13 டேட்டா வந்து நேத்து பாஸ் பண்ணோம். ஆனா இன்னைக்கு இருக்கிறது பார்த்தா, எப்பவும் போல 3 தான் இருக்கு. மீதி 10 டேட்டா எங்க போச்சு? எதனால டிஸ்ப்ளே ஆகலன்றத சொல்லுங்க. खाली मुझको ग्लास रखना होगा ம்.
ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கா? டிஆர்எஃப்ல ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் தான் ஜாங்கோல இருக்கு. ஸோ அது முடிச்சிட்டா ஜாங்கோ முடிஞ்சிடுச்சு. நான் இன்னைக்கு அத முடிச்சிடுறேன். இது ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க். ஓகேவா? ஸோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் வந்து ஜாங்கோல சப்போர்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா டிஆர்எஃப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணா மட்டும் தான் எனக்கு வந்து டேட்டாவ என்னால பார்க்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா பிப் இன்ஸ்டால் ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் பண்ணிடணும். ஏன்னா உங்க ப்ராஜெக்ட்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா setting.py போனீங்கன்னா இங்க வந்து உங்க ஆப்பையும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்க ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் உங்க இதையும் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இங்க ஆப்ன்றது உங்களோட நீங்க கிரியேட் பண்ண அந்த ஆப் ஃபோல்டரு. இங்க ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் views.py அதுக்கு முன்னாடி ஜாங்கோ மாடல் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். நேமு, டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ் 3 டேட்டா வச்சு ஒரு ஐட்டம்ன்ற ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே மேஜரா டெவலப் பண்ண போறது மாடல்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த மாடல்ஸை கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ என்னன்னா கிளாஸ் ஐட்டமு நேம் வந்து மாடல் டாட் கேரக்டர் ஃபீல்டு இது ஓஆர்எம் தான் டிஃபால்ட்டாக சப்போர்ட் ஆக பண்ணும். ஓஆர்எம் டிஃபால்ட்டாக சப்போர்ட் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணலான்னா நேமு ஏஜு நேமு டிஸ்கிரிப்ஷன் ப்ரைஸ்ன்ற மாதிரி ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு எனக்கு அதுக்கப்புறம் டைரக்டா எங்க போகுதுன்னா சீரியலைசர். வாட் இஸ் சீரியலைசர்? இது எல்லா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லயும் வரும். இன்டர்வியூ ஜாங்கோன்னு நீங்க போட்டீங்கன்னா வாட் இஸ் சீரியலைசர் வரும். சீரியலைசர் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் த காம்ப்ளெக்ஸ் டேட்டா இன்டு ஜேசன் ஆர் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிச்சுன்னா நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஜாங்கோ தான் ஃபைனல் ஃப்ரேம் ஒர்க்கு. நான் யாஷிகா கிட்ட சொல்லிடுறேன். நம்பே பாண்டாஸ் மட்டும் பார்ப்போம்.
So serializer used to convert a complex data type into Django model instance. Django மாடல்ல இருக்கிற இன்ஸ்டன்ஸை டைப் கன்வெர்ட் பண்றதுக்கு எது மாதிரி டைப் கன்வெர்ட் பண்ணும்னா JSON XML கன்வெர்ட் பண்ணி எனக்கு வந்து கண்டென்ட் டைப் அதாவது வேற ஏதாவது கண்டென்ட் டைப் வேணாலும் வேற ஏதாவது கண்டென்ட் டைப்பா மாத்தணும்னாலும் எனக்கு என்ன யூஸ் ஆக போகுதுன்னா சீரியலைசர் யூஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ மாடல் சீரியலைசர், ஹைப்பர்லிங்க் மாடல் சீரியலைசர், கோர் ஆர்குமெண்ட் சீரியலைசர் ஃபில். ஸோ இதுதான் எனக்கு சீரியலைசர். இப்போ என்னன்னா எப்படி மாடல் கிளாஸ் மாடல் டாட் மாடல் ஃபார்ம் டாட் ஃபார்ம்ஸு அதெல்லாம் எதுக்கு நான் கொடுக்குறேன்னா ஃபார்ம் டாட் ஃபார்ம்ன்றது ஃபார்ம்ன்ற கிளாஸ்லேருந்து நான் வந்து இந்த டேட்டா யூஸ் பண்ணிக்க போகிறேன். மாடல்ன்ற விஷயத்துலேருந்து ஓஆர்எம்லேருந்து எஸ்கியூலேருந்து நான் இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன்ற மாதிரி இந்த ஜாங்கோவில் சீரியலைசர்ன்ற டேட்டாவை சீரியலைசர்ன்ற கிளாஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். ஓகேவா? சரி. கிளாஸ் ஐட்டம் சீரியலைசர் டாட் மாடல் சீரியலைசர். கிளாஸ் வந்து மெட்டான்றதை சொல்லிட்டேன். மாடல் ஐட்டமு ஃபீல்டு ஆல். ஓகேவா? ஸோ மாடல் வந்து ஐட்டம்ன்றதை சொல்லிட்டேன். மெட்டா கிளாஸ்ன்றது மீனிங் என்னன்னா ஸோ ஐடின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ மெட்டா கிளாஸ்ன்றது நான் எழுதுகிற டேட்டா எல்லாம் அந்த கிளாஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹைட் பண்ணி வைக்கும். ஸோ தேவையில்லாத கண்டென்ட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஹைட் பண்ணி வைக்கிறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா மெட்டா கிளாஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ பேசிக்கலி இன்னர் கிளாஸ் ஆஃப் மாடல் கிளாஸ். ஸோ மாடலோட இல்லை எதுக்குரியோ நான் இந்த மெட்டா கிளாஸ் எழுதிக்கலாம். ஸோ பிஹேவியர் சேஞ்ச் பண்ணுறது நான் இருக்கிற பிஹேவியர் ஸோ இது மாதிரி விஷயத்தில் ஹைட் பண்ணுறது டோட்டலாக வந்து ஹைட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் மெட்டா கிளாஸ்ன்றது. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள மாடல் ஐட்டமு ஃபீல்டு இப்போ இது கொடுக்கலன்னா என்ன ஆகுன்றது ஓகேவா? மாடல் ஐட்டம் ஃபீல்டு வந்து ஆல் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். சொல்லிட்டு வியூஸ் டாட் பிவைக்குள்ள வரும். ஸோ இது பேர் ஜெனரிக் வியூ. அதாவது என்னால் ஜாங்கோவில் 2 வகையாக ஃபங்க்ஷன் எழுத முடியும். கிளாஸ் பேஸ்டு வியூ, ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூ. ஸோ கிளாஸ் பேஸ்டு வியூன்றது நான் இது வரைக்கும் நம்ம எழுதலை. பட் ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூ தான் இவ்வளோ நாள் எழுதிட்டு இருக்கோம். ஸோ ஜாங்கோ மெம்பர்ஸ்லேருந்து ஜாங்கோ அலோ, ஜாங்கோ அடிஷன், ஜாங்கோ இண்டெக்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு இது ஸோ எல்லாமே என்னன்னா ஃபங்க்ஷன் பேஸ்டு வியூவில் எழுதிட்டோம். இப்போ என்னன்னா கிளாஸ் பேஸ்டு வியூனா என்ன இந்த அதாவது வியூ மீன்ஸ் என்னன்னா இப்போ வியூன்ற ஒரு விஷயம் இருக்கா? ஓகேவா? அந்த வியூன்ற விஷயத்துல எது எது மாதிரிலாம் என்னால் வந்து கோட் எழுத முடியும் அப்படின்றத கேட்பாங்க. ஸோ கிளாஸ் பேஸ்ட் வியூனா கிளாஸ் பேஸ் பண்ணி என்னால் கிளாஸு ஆப்ஜெக்ட் அது மாதிரி டிக்ளேர் பண்ணி எழுத முடியும். ஃபங்க்ஷன் பேஸ்ட் வியூனா ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணி என்னால் எழுத முடியும். ஃபங்க்ஷனை வச்சு அந்த ரவுட்டை கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஜெனரிக் வியூ. ஜெனரிக் வியூ என்னன்னா டைப் ஆஃப் வியூ. ஜெனரிக் வியூன்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜெனரிக் வியூ என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னால் வந்து த்ரெட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் ஜெனரிக் வியூன்னுவாங்க. ஸோ எனக்கு வந்து எல்லாமே கெட்டு போஸ்ட்டு புட்டு பேட்ச் டெலிட் எல்லாமே அதுவே கொடுத்துரும்.
ஈஸியா ஒரு கட் ஆப்பரேஷன் பண்ணி பார்க்கணும், கிரியேட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், டெலீட் பண்ணணுன்ற ஒரு விஷயத்துக்கு இத நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? இம்போர்ட் ஜெனரிக், மாடல் இம்போர்ட் ஐட்டம், சீரியல் இம்போர்ட் ஐட்டம்ஸ். இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஃப்ரம் ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் இம்போர்ட் ஜெனரிக்ன்றத சொல்ட்டேன். ஃப்ரம் மாடுல இம்போர்ட் ஐட்டம். ஐட்டம்ன்றது அந்த மாடுலோட நேம். ஃப்ரம் சீரியல் இம்போர்ட் ஐட்டம் சீரியலைசர். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நான் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் என்னன்னா, கிளாஸ் ஐட்டம் லிஸ்ட். ஓகேவா? ஜெனரிக் லிஸ்ட் கிரியேட் வியூ. ஸோ ஜெனரிக்ன்றது இந்த இந்த ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கோட டேட்டா. ஸோ லிஸ்ட் கிரியேட் வியூ. கொரி செட் ஐட்டம் டாட் ஆப்ஜெக்ட் டாட் ஆல். ஸோ சீரியலைசர் கிளாஸ் வந்து ஐட்டம் சீரியலைசர். ஸோ கொரி செட்டுன்றது நான் வந்து ஒரு கொரி எழுத போறேன்ல, அந்த கொரி செட்டோட அதாவது மாடுலோட எல்லா ஆப்ஜெக்ட்டையும் கிரியேட் பண்ணிடு. ஐட்டம் டாட் ஆப்ஜெக்ட் டாட் ஆல்ன்றது நான் குடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து கிரியேட் பண்ணிடு அப்படின்றதுக்கு தான் கொரி செட் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? சீரியலைசர்ன்றது நான் அங்க வச்ச சீரியலைசர இங்க நான் கால் பண்றேன். ஸோ ரிட்ரீவ் அப்டேட் டிஸ்ட்ராய்வ்னா லிஸ்ட் கிரியேட்டிவ்னா எனக்கு வந்து போஸ்ட் மெத்தட்ல ஒர்க் ஆகும். ரிட்ரீவ் அப்டேட் டிஸ்ட்ராய்வ்னா டெலீட் மீதி மெத்தட் யூஸ் பண்றதுக்காக இத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, இந்த கோட ரன் பண்றேன். கிளாஸ் மெத்தான்றது
அந்த வேல்யூன்றது கிளாஸ் மெட்டாக்குள்ள தான் நான் குடுக்க முடியும். அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதுவாகுறது கிளாஸ் மெட்டாக்குள்ள தான். ஸோ அது இல்லாதனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து லிஸ்ட் கிரியேட் ஆகல. ஓகேவா? ஸோ இதுல வந்து இதுதான் ஒரு வியூ பேஜ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுல வந்து நான் கெட் மெத்தட்ல தான் இருக்கு. ஏன்னா இங்க இங்க பாருங்க மொத்தம் எத்தன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றத இந்த கெட் மெத்தட்லயே பார்த்துடலாம். ஓகேவா? போஸ்ட் மெத்தட் நான் குடுக்கும்போது ஓகேவா? இத நான் போஸ்ட் பண்ணேன்னா, எனக்கு என்ன ஆகும்? ஐடி 8 மதன்ராஜ், நியூ ஃபிளிக் ஏதோ ஒரு நேமு. ஸோ 2000 இது போஸ்ட் மெத்தட்ல ஒர்க் ஆகும். ஓகே. இதே நான் புட் அண்ட் டெலீட் யூஸ் பண்ணேன்னா என்ன பண்ணணும்னா, அந்த ஐடிய பாஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்ப 8ன்ற ஐடிய பாஸ் பண்ணேன்னா 8ன்ற ஐடிய பாஸ் பண்ணா, நான் எனக்கு என்ன என்ன இருக்கு? என்னென்ன டீட்டெயில் இருக்குன்றத 8ன்ற ஐடில காட்டுது. ஓகேவா? இப்போ நான் இங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் டூ டிஆர்எஃப்ன்னு நான் சொல்லிட்டேன்னா, ஓகேவா? புட் மெத்தட் நான் கொடுக்கும்போது வெல்கம் டூ டிடிஆர்எஃப்ன்றது வந்துரும். ஓகேவா? ஸோ இதே நான் டெலீட் யூஸ் பண்ணேன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து டெலீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ஐடி இல்லாம நான் தனியா பார்த்தேன்னா, எத்தன டேட்டா வந்திருக்குன்றத எனக்கு காட்டிக் குடுத்துரும். மொத்தம் 6 அண்ட் 7 இருக்கு. இப்ப 6 அண்ட் 7 போட்டு கூட என்னால டெலீட் பண்ண முடியும். இங்க 6ன்னு போட்டு ஓகேவா? சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணலாம். இல்ல டெலீட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ 7ல இருக்கிற டேட்டா வரும். திஸ் இஸ் மை டேட்டா. ஆ அதுக்கு பதிலா ஐ வில் சேஞ்ச் த டேட்டா. உள்ள வந்துட்டு அந்த ஐ வில் சேஞ்ச் த டேட்டான்றதுக்கு ஓகேவா? ஸோ ஐ வில் சேஞ்ச் த டேட்டா. ஸோ இதான் Django REST ஃப்ரேம்வொர்க். ஸோ REST ஃப்ரேம்வொர்க்கு இப்படிதான் கிளாஸ் பேஸ்ட் வியூ எழுதி இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஓகேவா? இன்னும் நீங்க இதுல எக்ஸ்ட்ராவா பார்க்க வேண்டியது மிடில் வேரு, சிக்னல்ஸு, இது ரிலேட்டடா வந்து வெப் சாக்கெட்டு, இந்த ரிலேட்டடா வந்தது எல்லாமே வந்து இதுல வரும் Djangoல வரும். இது ரிலேட்டடா லேர்ன் பண்ணும்போது பண்ணிக்கங்க. ஃபைனலி Django REST ஃப்ரேம்வொர்க் தான் மாடல்ல. ஸோ அத எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இதுல வந்து நீங்க சொன்ன மாரி மிடில் வேர், சிக்னல்லாம் எக்ஸ்ட்ரா கான்செப்ட். ஸோ டைம் இருந்தா அத படிச்சுக்கோங்க. இன்டர்வியூல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நாளைலருந்து நம்பே பாண்டாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருவேன். ஸோ நம்பே பாண்டாஸ் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் கிளாஸஸ் ஓவர். நீங்க வந்து யாஷிகாவ கான்டாக்ட் பண்ற மாரி இருக்கும். இது எனக்கு எத்தன பேர் வந்திருக்கீங்க? 1, 2, 3, 4 பேர். ரைட். ஓகே. நாளைக்கு பார்ப்போம்.